நேத்து மார்க்கெட் கொஞ்சம் அப் சைடு. அதுக்கப்புறம் ஃபைனலா கொஞ்சம் டவுன் சைடு போயிட்டு முடிஞ்சது. ஒரு 2 நாளா போர் பதட்டம் இல்ல. ஒரு பேச்சுவார்த்தைக்கு தயாராகுறாங்க. ஒரு அமைதியான போக்கு நிலவப் போகுது அப்படின்னு நெனைச்சோம். ஈரான், அமெரிக்கா வார்னுடைய விஷயங்கள்ல. ஆனா மார்க்கெட்ட ஒரு நிலையில வச்சுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த கையில் எடுக்கிற மாதிரி தான் தோணுது. இந்த விஷயங்கள் நம்மளுடைய மார்க்கெட்ட பெருமளவு பாதிக்குது. இந்த விஷயங்கள் நம்மளுடைய மார்க்கெட்ட மட்டும் இல்ல, வேர்ல்டு மார்க்கெட்டையே பெரிய அளவுல பாதிச்சுட்டு இருக்கு. இன்னைக்கு ஈரான், அமெரிக்கா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில ஒரு பதட்டமான சூழல் தான் உருவாகுது. இது மார்க்கெட்டுக்கு கொஞ்சம் பாதகமா தான் இருக்கும். இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓவராலா இந்த வாரம் பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் போன வாரம் ஃப்ரைடே இருந்ததை விட கிட்டத்தட்ட ஒரு 300லிருந்து 400 பாயிண்ட் அப் சைடு மூவ் ஆயிருந்தது நிஃப்டியை பொறுத்தளவு. இன்னைக்கு ஒரு 100 பாயிண்ட் வரைக்கும் கீழே போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். இன்னைக்கான ஸ்டாக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, எஸ்பிஐ பார்க்கலாம். எஸ்பிஐயில் கிட்டத்தட்ட $2 பில்லியன் அளவுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா திட்டமிட்டிருக்காங்க. அது இல்லாமல் 80,000 கோடி அளவுக்கு லோனும் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான விஷயமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா டைட்டன் வாட்ச் பண்ணலாம். டைட்டனை பொறுத்தளவு ஒரு 2 வாரமாக டவுன் சைடு தான் மூமெண்ட் காமிச்சிருக்காங்க. இவங்களுடைய Q1 ரிசல்ட்டை பொறுத்தளவு, அதாவது சேல்ஸ் க்ரோத் நல்லா காமிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இன்னைக்கான ஸ்டாக்ஸில் இன்ட்ராடேக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி அதில் ப்ராஃபிட் பண்ண வாழ்த்துக்கள். ஆல் த பெஸ்ட்.